Hi dear students, நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் சோஃபார் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னா ரேட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா தியரிஸ் ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூனிட்டில் லாஸ்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். எல்லா ரியாக்ஷனும் ரியாக்டன்ட் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, பட் ஆல் த ரியாக்ஷன்ஸ் டூ நாட் ப்ரொசீட் வித் த சேம் ரேட். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அந்த ரேட் ஸ்பீட் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ரேட் எதை பொறுத்து இருக்குது, அதை தான் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 5 ஃபேக்டர் படிக்க போகிறோம். நமக்கு சிம்பிளாக புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் எல்லாம் 12th வர போகிறீங்க. 12th ஸ்டாண்டர்டில் எல்லாருக்குமே என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா நம்ம எல்லாம் நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ஹை மார்க்ஸ் எடுக்கணும் போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூ ஃபேக்டர்ஸ். என்ன ஃபேக்டர்ஸா அப்படின்னு கேட்டோம்னா நம்பர் 1 உங்கள் ஸ்கூலினுடைய அட்மாஸ்பியர், நம்பர் 2 உங்கள் ஹோம்னுடைய அட்மாஸ்பியர், நம்பர் 3 உங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்னுடைய கேப்பபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட், நம்பர் 4 உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 5 நாட் லாஸ்ட் பட் லீஸ்ட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒத்து வந்தால், இதெல்லாம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுபோல் ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் 5 ஃபேக்டர்ஸ். என்னென்ன பார்த்தோம்னா ஒன்று அந்த ரியாக்ஷனில் இருக்கிற ரியாக்டன்ட் சொன்னோம் இல்லைங்களா, நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் சொல்லி, அது மாதிரி நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். செகண்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். தேர்டு எடுத்தோம்னு சொன்னோம்னா இந்த ரியாக்டன்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபேக்டர் சொல்கிறோம், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ட். ஃபோர்த்து நம்ம போன செஷனில் படித்தோம் டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபிஃப்த்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி கேள்விப்படுறோம், presence of catalyst. So these 5 factors affect the rate. Let us proceed one by one. இப்போ முதல்ல நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகுது, we get products. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரியாக்டன்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகிற பாண்ட்ஸ், ஓல்டு பாண்ட்ஸ் பிரேக் ஆகும். அந்த ரியாக்டன்ட்ல இருக்க பாண்ட் பிரேக் ஆன உடனே பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் நியூ பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த H2 + Cl2 அப்படிங்கிற ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணோம்னா this becomes HCl. இங்கே கன்சிடர் பண்ணுங்க, ஹைட்ரஜனில் பிட்வீன் 2 ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் இருக்கு, பிட்வீன் 2 குளோரின் ஆட்டம்ஸ் ஒரு பாண்ட் இருக்கு. இப்போ HCl கண்டுனா என்ன ஆகணும், இந்த பாண்ட் பிரேக் ஆகணும். இப்போ நியூ பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகணும், பிட்வீன் 1 H and 1 Cl. அது போல 2 மாலிக்யூல்ஸ். ஸோ ஓல்டு பாண்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ் பிரேக் ஆகுது, நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே சார், இப்போ சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன், சேம் டைப் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ இது HCl. இதே போல் லெட் மீ கன்சிடர் H2 + Br2. உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன், இது ஹாலோஜன்ஸ்னு பேர். இப்போ வரக்கூடியதுக்கு பேர் ஹைட்ரஜன் ஹேலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன், ஆனால் இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், இது ஸ்லோவாக நடக்கும். ஏன் அப்படின்னா இதே ஹைட்ரஜன் தான், பட் Br அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த பாண்ட் எனர்ஜி டிஃபர்ஸ். இந்த பாண்டை விட இந்த பாண்ட் requires more energy to break. அப்போ more energy போது little slow. So when the nature of reactant differs, the rate also differs அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம். என்ன பார்த்தோம்னா ஒரு சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன், சே பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் நீங்கள் ப்ராக்டிக்கல் எடுக்க போகிறீங்க. இது பிங்க் கலரில் இருக்கும். இதை ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு கலர்லெஸ் சொல்யூஷனில் ட்ரீட் பண்ணோம்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது ரெடியூசிங் ஏஜென்ட். திஸ் வில் ஆக்சிடைஸ் FAS. FAS will reduce KMNO. இதுக்கு பேர் நம்ம ஜெனரலாக என்ன கேள்விப்பட்டிருக்கோம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்.
இதே போல இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் நீங்கள் ப்ராக்டிக்கலில் செய்ய போகிறீங்க. இது பேர் டைட்ரேஷன் பேர். அதே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சாலிக் ஆசிட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்து போகிறீங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ரியாக்டன் டிஃபர்ஸ். இதுவும் ரெட் ஆக்சைடு தான். ஸோ இதில் இந்த பொட்டாசியம் கண்ணால் நீங்கள் பார்க்கலாம். என்ன தெரியுமா, அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பிங்க் கலரில் இருக்கும். டைட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் செய்வீங்க. அது இந்த கலர்லெஸ் சொல்யூஷனில் போகும்போது ரியாக்ஷன் நடக்கும்போது பிங்க் கலர் டிஸப்பியர்ஸ். இந்த KMnO4 இதில் போட்டிங்கன்னா குயிக்காக டிஸப்பியர் ஆகும், இன்ஸ்டன்டேனியஸ். ஆனால் இதே KMnO4 ஆக்சாலிக் ஆசிடில் போட்டிங்கன்னா ரியாக்ஷன் இஸ் வெரி ஸ்லோ. அந்த கலர் டிஸப்பியரன்ஸ் வந்து நாட் டேக்கிங் பிளேஸ் நார்மலி. யூஸ்வலாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது பார்ப்பீங்க, இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி ஹாட் கண்டிஷனில் அபவுட் ஒரு 60 டிகிரி வார்ம் கண்டிஷனில் செஞ்சால் நடக்கும். ஸோ சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன், பட் இது வெரி ஃபாஸ்ட்டு, இது ஸ்லோ. ஸோ நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன், நேச்சர் ஆஃப் ரியாக்டன் டிஃபர் ஆச்சுன்னா இந்த ரேட் டிஃபர் ஆகுது. அதே போல் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆல்சோ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்ன சார்? பஸ்ஸே சோடியம் கூட நீங்கள் அயோடின் போட்டிங்கன்னா சோடியம் அயோடைட் வரும். இதில் சோடியம் வந்து மெட்டல் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நீங்கள் அயோடின் இஸ் ஆல்சோ சாலிட். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சோடியம் அயோடைட் வரும். இதே சோடியம் மெட்டலோட சாலிடோட அயோடின் வேப்பரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா சோடியம் அயோடைட் வரும். திஸ் வில் பி ஃபாஸ்ட், இது ஸ்லோ. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போதும் ஃபிசிக்கல் ஸ்டேட் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் சேஞ்ச் ஆகுது. இதுவும் ஒன்று எடுக்கலாம். ஸோ இது போல் நேச்சர் ஆஃப் ரியாக்டன் சேஞ்ச் ஆச்சுன்னா ரியாக்ஷனுடைய ரேட் சேஞ்ச் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறோம். லெட் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு சாலிட் இருக்குது. இது ஒரு ஒயிட் கலர்டு சாலிட் சால்ட். பொட்டாசியம் அயோடைட் அப்படின்னு ஒரு சால்ட் இருக்குது. ப்ராக்டிக்கலில் நீங்கள் இந்த ரெண்டையும் சொல்யூஷன் ஸ்டேட்டில் ட்ரீட் பண்ணுவீங்க. ஒரு டெஸ்ட் டியூப்பில் பொட்டாசியம் லெட் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, கலர்லெஸ் சொல்யூஷன். இந்த பொட்டாசியம் அயோடைடும் தனியாக கலர்லெஸ் சொல்யூஷன் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கோங்க. இந்த பொட்டாசியம் அயோடைடை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாக ரியாக்ஷன் நடந்து ஒரு அழகான எல்லோ கலர் precipitate வரும். பொட்டாசியம் அயோடைட் ரியாக்ட்ஸ் வித் திஸ் ஃபார்மிங் பொட்டாசியம் லெட் அயோடைட் வரும். ஸோ சொல்யூஷன் ஸ்டேட்டில் இந்த ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்ட். ஆனால் இதுவே சாலிட் ஸ்டேட்டில் இதுவும் ஒயிட் கலர்டு சாலிட் ஒயிட் கலர் சாலிட் மிக்ஸ் பண்ணுங்க ஒன்றுமே வேண்டாம். ஸோ நேச்சர் plays an important role in deciding the rate of the reaction. Second, we move on to concentration. இது ஆல்ரெடி நமக்கே தெரியும். என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? Rate of reaction is directly proportional to the concentration. பல முறை நம்ம படிச்சோம். Rate expression, rate equation பார்க்கணும். So rate is directly proportional to concentration. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? When the concentration increases, rate increases. Concentration decrease ஆச்சுன்னா rate decrease ஆகும். எப்படி சார்? Collision theory previous செஷனில் படித்தோம். அதில் என்ன கேள்விப்பட்டோம்? ரியாக்டன்ட்ல மாலிக்யூல்ஸ் இருக்கு. When you mix one reactant with the other, இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது? Molecules move. While they move, they collide with each other. அந்த collision நடக்கும்போது தான் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் வந்து சே 1 mole ஒரு கேஸும் இதில் 1 mole கேஸ் எடுத்திருக்கோம். 1 mole 6.023 10^23 மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மாலிக்யூல். நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் இதே டெம்பரேச்சரில் இதே சப்ஸ்டன்சஸ். பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 mole இருக்கிறேன். சேம் டெம்பரேச்சர்ஸ், எவ்ரிதிங் சேம், கான்சன்ட்ரேஷன் டிஃபரன்ஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பீடை விட ரேட்டை விட இதில் அதிகம். ஏன்? கொலிஷன் இதில் நிறைய நடக்கும். எப்படி? ஸோ இதில் 1 mole 2 mole ஒரு கண்டெய்னரில் இருக்குது. இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் கொலைட் ஆகும். ஆனால் இங்கே அதே வால்யூமில் we have 4 moles. இங்கே 2, இங்கே 4. So molecules are close. When the more number of molecules are present, that is when concentration increases with the same volume, the molecules are close, they collide very frequently. So when collision takes place, reaction completes. So collision எப்போ increase ஆகும்? When the concentration increases. So increase in concentration increases the rate. It's a very simple concept. Temperature எடுத்தீங்கன்னா போன செஷனில் தான் படித்தோம். Arrhenius equation கூட கேள்விப்பட்டோம். When temperature increases, rate increases. தனியாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்.
So temperature is also another important factor which decides about the rate of the reaction.